நீங்க பிரெக்னென்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல பிரெக்னன்சியோட ஃபர்ஸ்ட் 3 மாதங்கள்ல இருக்கீங்களா? ஃபோலிக் ஆசிட் நீங்க கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம முதல் 3 மாதங்கள்லையும் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஃபோலிக் ஆசிட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது என்ன? ஃபோலிக் ஆசிட் இல்லைனா ஃபோலேட் இல்லை சில விட்டமின் B9 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின் வந்துட்டு நம்மளோட குழந்தையோட நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நரம்பு மண்டல வளர்ச்சி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு முதல் 3 மாதங்கள்லேயே பெரிதளவு நடந்து முடிஞ்சிருது. ஸோ நரம்பு மண்டலத்துல குறைபாடு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஃபோலிக் ஆசிட் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் பற்றாக்குறையினால, அதாவது தாயோட உணவுல ஃபோலிக் ஆசிட் பத்தாம போறதுனால நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டல கோளாறுகள் பேபிக்கு ஏற்படலாம். ஸோ இப்போ கரண்டாக இருக்கிற கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற லேடிஸாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸாக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக 600 மைக்ரோகிராம் அளவுக்கு ஃபோலிக் ஆசிட் அவங்களோட உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்றது தான். பட் 600 மைக்ரோகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் நம்மளால் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப அது அதிகமான அளவு அப்படின்றதுனால 400 மைக்ரோகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிடை டேப்லெட் வடிவத்தில் டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு 1 மாதத்திற்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் நீங்கள் நிறையாவே எடுத்துக்கணும். ஸோ இப்போ நியூரல் டியூப் டிஃபெக்ட்னா என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனன்கெஃபலி, ஸ்பைனா பைஃபிடா இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் குழந்தைக்கு ஏற்படும். இதை தான் நம்ம நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறோம். சரி, இப்போ ஏற்கனவே நியூரல் டியூப் டிஃபெக்டோட ஒரு பேபி உங்களுக்கு பிறந்திருந்தாலோ, இல்லை சீஷர் டிஸார்டர், அதாவது வலிப்பு வியாதிக்காக ஆன்டி எபிலெப்டிக் மெடிசன்ஸ் லைக் வால்ப்ரோயிட் அந்த மாதிரி, சோடியம் வால்ப்ரோயிட் இந்த மாதிரி மெடிசன்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்துட்டு இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான இரத்த சோகை உங்களுக்கு இருந்தாலோ, இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, அதாவது குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான லேடிஸ் எல்லாத்துக்கும் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க 4 மில்லிகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும். ஸோ நம்ம முதவே சொன்னது 400 மைக்ரோகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் நார்மலாக இருக்கிறவங்க எடுத்தால் போதும். ஆனால் ப்ரீவியஸாக நியூரல் டியூப் டிஃபெக்டோட ஒரு பேபி பிறந்திருந்தாலோ, இல்லை சிக்கிள் செல் டிசீஸ் என்ற பிரச்சனைக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலோ, இல்லை சீஷர் மெடிக்கேஷன் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தாலோ 4 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் இந்த லேடிஸ் எடுக்கணும். அதுவும் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்து எடுக்கணும். ஸோ அது 3 மந்த்ஸ் முன்னாடி இருந்து எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் மினிமம் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இப்படி எடுக்கும் பொழுது குழந்தைக்கு நரம்பு மண்டல பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.